ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல நான் வீடியோ போட்டு, அதுவும் லாங் வீடியோ போட்டு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் ஆச்சு. வெல்கம் பேக் டு ரம்யாஸ் லைஃப் சேனல். எனக்கு சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமா எனக்கு அதிகமாக சப்போர்ட் கொடுங்க. இப்போது நான் எங்கே கிளம்பி இருக்கேன் அப்படின்னா, திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் இந்துமதி அக்காவும் பேர், அவங்களும் நானும் போகிறோம். பாப்பா வந்து என் கணவர்கிட்ட தான் விட்டு போகிறேன். இன்னும் கிளம்பல, மணி 6 ஆகிடுச்சு. இனிமேல் தான் கிளம்பணும். என்ன நடக்குது, எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ரொம்ப ஜாலியாக இருக்குது அது நினச்சி. நான் எப்படி இருக்கேன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ரம்யாஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அங்கே போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ நல்லபடியாக நான் போயிட்டு வரேன். அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இது வரைக்கும் நான் போனது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் இருடி ஒன்றையும் காட்டுறேன். அப்புறம் நடந்து ஐயோ அம்மா, இந்த பொண்ணை காட்டணுமா, ரொம்ப கத்துறா. பொட்டு அழகாக வச்சு விட்டேன். என் பிள்ளை பாருங்கள், இது இந்த ஐலைனர் வச்சு களைச்சி விட்டான். இப்போ நைட்டு போயிட்டு காலைல விடிய காத்தாலே வந்துடுவேன். அதனால இவரை கூப்பிட்டு போனால் என்னால் நடக்க முடியாது. அதனால என் கணவர்கிட்ட விட்டுட்டு நான் விட்டு நீ எடுக்காத, இங்க வா, இப்படி வந்து காட்டுவா. சிவானிக்கு ஒரு ஹாய் சொல்லு சிவானி. திரு முடிஞ்சு சிவானி. ஃபேஸ் காட்டுங்க. இவர் தான் என் உயிர் தோழி, தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. அவங்க பேர் தான் இந்துமதி. நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஃபுல் விலாக் பார்க்கலாம். அடி போலியா போலி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாம் 3 பேரும். பஸ்ஸு கிளம்பிடுச்சு, போயிட்டுருக்கோம். 8:30 மணிக்கு தான் பஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன வாங்க சாப்பிடலையாம்மா? ஏன் சாப்பிடலாம்? சிவானி வந்து திருவிழா காணாம போன மாதிரி உட்காந்துருக்கா. இது என்ன ஊருக்கா? எந்த ஊர்னே தெரில. எல்லாம் தூங்கின்னு வந்து போட்டு ஏதோ ஒரு ஊரில் நிப்பாட்டிக்கிறாங்க. சாப்பிட உட்காந்துருக்கு. பரோட்டா டிஷ் முடியல. சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரியல. எங்கேயோ போகிறோம். ஆமாம், கிட்ட எப்போ கோயில் வரும்னு தெரியல. போனதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாமியை காட்டுறேன் உங்ககிட்ட. எங்கடா இருக்குது கேமரா? இங்கே பார்த்து பேசணுமா, அங்கே பார்த்து பேசணுமா? இதை பார்த்து பேசணுமா? சரி, சாப்பிட்டு ஏறியாச்சு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் சொன்னதே ரொம்ப ரோலிங் ஆகும். இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு படப்படனுக்குது. நீங்களும் கூட வாங்க, பார்த்துட்டு போகலாம். திருவிழாவில் காணாமல் போன மாரி முடிச்சுட்டு இருக்கா பார்த்தீங்களாவா? அப்படிதான் இருப்பா எப்போவுமே. ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னா கோவிலுக்கு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்தது தான் எங்கே ஏறுவோம்? மலை ஏறுவோம். மலையை சுற்றணும், ஏறக்கூடாது. எனக்கு தெரியாது. இந்த அக்கா தான் ஒரு 4-5 வாட்டி வந்திருக்காங்க. அதனால் இவங்க கூட நம்மளும் சுற்றிட்டுருக்கோம். சொட்டு எப்படிக்குது? நல்லா குளிருது. எதுக்கு தான் சிச்சிக்கினே வருவாங்கன்னு தெரியல இந்த பையன். குட்டி குட்டி கடைங்க. டேய், கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறம் நல்லா கூட்டமாக இருந்தது. அப்புறம் இந்த நெய்த்திரி சாமிக்கு எடுத்து வேண்டிட்டு அங்கே ஏற்றிட்டு அப்புறம் கிரிவலம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள்.
நடந்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் பார்ட்னர். அவங்களும் பின்னாடி தள்ளிட்டு நாங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கோம் ஜாலியாக. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னா அதனால் இவ்வளோ தூரமா அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. எவ்வளோ தூரம் நடக்க போகிறோன்னு தெரில. சிவன் ஐயாவை தான் மனசில் வச்சு நடக்கிறேன். ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு நடந்தால் அவங்களுக்கு கையோட கூப்பிட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் சிவானி, நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்க? வேண்டுதல் சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் அவங்க சொல்லலையா? வேறு எதனா பேச போகிறீங்களா மேடம்? இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் வந்து கோயிலுக்கு போயிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் அனுபவத்தையும் கூறுங்கள். சிவாமா, அக்கா இதில் ஒரு மெமரிஸ். ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா சிவானிக்கு அப்போல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும். என்ன சிவானி? ஃபஸ்ட் டைம் போகிறன்றதை நல்லா ஜாலியாக நடந்தாச்சு. ஆனால் இவ்வளோ தூரமாக அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் கால் பெயினாக தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறம் தான் எனக்கு பெயின் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பெயினே தெரியல. அங்கங்கே நிறைய ஒரு சாமி வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த சாமியெல்லாம் போய் பார்த்துட்டோம். பட் ஒவ்வொரு இடத்துல ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல. இந்த சாமி இடுக்கன் பிள்ளையார் அப்படின்னு சொன்னாங்க. அது உள்ள பூந்து வெளியே வரணுமா வேண்டுதல் வச்சுட்டு. அது விளக்கு தானே, அது எரியுது. ஏதோ விளக்கு எரியுது. நீ ஏதோ பாம்பை பார்த்தியோ அலறியன்னு நினச்சேன் நானும். வா. அப்புறம் அங்கே ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு இடத்துல இருந்துகிட்டே இருந்தது. அங்கே ஒரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சாமி இருக்குமா. அந்த சாமிக்கு விளக்கு போடணும் அப்படின்னு என் கூட இருந்த இந்துமதி அக்கா தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிறையா அவங்க சொல்லிகிட்டே வந்தாங்க. எனக்கு எல்லா சாமியும் பார்த்து கும்பிட்டும் ஒவ்வொரு இடத்துல தான் நான் ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன். அதான் உங்ககிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை இந்த பக்கம் போடுறா, டே சூப்பராக தெரிஞ்சு போடுறா. டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள். டயர்ட் ஆகிட்டாடா பையன் நீ? ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நாங்களும் நடந்து. வெளுத்து கட்டு. சாயா உங்களுக்கு வேணுமாயா? வேணாயா? சிவானியா ஒரே டயர்டில் இருக்கிறாங்க. கிரிவலம் முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். நைட்டு 11 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். பஸ் வீட்டு இறங்குது 11. அதோட சாமியை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். விடிய காலம் 5 மணி தான் கோவிலுக்கு வந்தோம். வந்துட்டு அப்போது சாமியாண்ட நட திறந்துட்டாங்க. பட் உள்ளே போய் பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. சரி பார்த்துட்டு போகிறதுக்கும் டைம் ஆகிடும் அப்படின்றதால அவங்க வேலைக்கு போகணும். நானும் பாப்பா விட்டு வந்தேன். கணவரை வேலைக்கு போகணுன்னு வெளியே இந்தபடியே சாமியை கும்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. அங்கேருந்து உட்காந்துட்டு ஒரு 5:45 தான் பஸ்ஸை எடுத்தாங்க. விடிய காலம் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். கொஞ்சம் காலையில் விடிஞ்சிருச்சு, நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. அவங்களாம் தூங்கிட்டே வந்தாங்க, நான் மட்டும் முடிச்சுட்டே வந்தேன். இந்த ஆயா வர என்னம்மா அந்த பொண்ணு வீடியோ எடுத்துருக்குதுன்னு குறுக்குன்னு என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த காலையில் அந்த சூரியன் தெரியுது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அப்படியே ஒரு மாதிரி கலர் இருந்தது. டைம் 8 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து இறங்கணும் பஸ் ஸ்டாண்டில். தூக்க கலகத்தில் இருக்கணுமா? இந்த பக்கம் வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் அதிகாலை நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். எல்லா சாமியும் பார்த்தோம் அப்படின்னு சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் எத்தனை வாட்டி போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.